வாழ்க்கையில் தெளிவு தேடப்படுகிறதா? சில பதில்கள் சிந்தனையில் கிடைக்காது. அவை அமைதியின் வெளிச்சத்தில்தான் வெளிப்படும். அமைதியை பழகும் மனம் தன்னை மெதுவாக தெளிவாக்கிக் கொள்ளும். ஓட்டம் குறையும்போது, உள் அலைகள் அடங்கும்போது, மூடுபனி கலைவது போல தெளிவு தோன்றுகிறது. நீங்கள் அமைதியின் தெளிவில் இருந்தால், வாழ்க்கை தன்னுடைய வடிவத்தை இயல்பாகவே வெளிப்படுத்தத் தொடங்கும். இயற்கை அவசரப்படாது. ஆனால் மனிதன்தான் அவசரப்படுகிறான். அவனுக்கான நாள் வரும்போது இயற்கையே அமைதியாக வேலை செய்யத் தொடங்கும். குழப்பத்தில் எடுக்கப்படும் முடிவு மேலும் குழப்பம். அமைதியில் பிறக்கும் பார்வை துல்லியமான திசை. முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் வந்தால், பல கருத்துகள் மனதில் மோதினால், எதிர்காலம் பற்றிய குழப்பம் எழுந்தால், அமைதியின் வெளியில் பதிலை தேடாமல் அமைதியின் உள்ளே நிலைத்து இருப்பது போதுமானது. மூச்சின் மெதுவான அலைகளை உணருங்கள். உள் அமைதியின் இடத்தை கவனியுங்கள். அப்போது சரியான திசை தானாக தென்படும். சந்திப்புகள் இயல்பாக அமையும். தேவையானவை உரிய நேரத்தில் உருவாகும். அழுத்தமின்றி, அவசரமின்றி, அமைதியின் தெளிவு வாழ்க்கைக்கு வடிவம் தரும். தெளிவு தேடப்படுவதில்லை, அது அமைதியில் வெளிப்படுகிறது. இயற்கை ஒலி மூலம் அல்ல, ஒத்திசைவு மூலம் உருவாக்குகிறது. ஒருவர் அமைதியின் மையத்தில் நிலைத்திருந்தால், அவரைச் சுற்றி தேவையான மனிதர்களும் நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் இயல்பாக வடிவம் பெறத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் தெளிவு அதிகமான தருணம் எப்போது வந்தது? அது சிந்தனையால் வந்ததா அல்லது அமைதியால்? கமெண்ட் ல பகிருங்கள்.